சீலேண்ட் உலகத்தின் மிகச்சிறிய நாடு அப்படின்னு அழைக்கப்படுது வாட்டிகன் சிட்டி. ஆனால் அதை விட ஒரு சிறிய நாடு உலகத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. அதன் பேர் தான் சீலேண்ட். வாட்டிகன் சிட்டியினுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 0.44 கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர். ஆனால் இந்த சீலேண்டோட பரப்பளவு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 6000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அதனுடைய நிலப்பரப்பு. வாட்டிகன் சிட்டியில் உள்ள மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை வந்து 800. ஆனால் அந்த சீலேண்டில் உள்ள மக்களோட எண்ணிக்கை 27 பேர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாடு, உலகின் சிறிய நாடு. ஆனால் உலக அளவில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காததுனால அது அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த நாட்டுக்கென்று தனியான ஒரு பாஸ்போர்ட், கொடி, நாணயங்கள் எல்லாமே இருக்கு. ராய் போட் அப்படிங்கிறவர் அந்த பகுதியினுடைய இளவரசராக தன்னைத்தானே அறிவித்து கொண்டார். அவர் காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் மைக்கேல் என்பவர் ஆட்சி செய்தார். இந்த சீலேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கிலாந்தினுடைய கடற்கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதி தான் இந்த சீலேண்ட். 2ஆம் உலகப் போரின் போது ஆயுதங்களை எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு தளமாக அது செயல்பட்டிருக்கிறது. 2ஆம் உலகப் போரின் போது இங்கிலாந்திலிருந்து அது பிரிந்து சென்று விட்டது. அதனால் அது ஒரு தனி நாடாக அவர்கள் பாவித்தார்கள். அந்த நாட்டுக்கான வருமானம் என்ன அப்படின்னா உலக நாடுகள் தரக்கூடிய நன்கொடை தான் அதனுடைய வருமானம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தற்சமயம் சுற்றுலா அவங்களுடைய வருமானத்துக்குரிய ஒன்றாக மாறி இருக்கிறது. 27 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு 6000 சதுர மீட்டர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நாடே இயங்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம், யோசிச்சு பாருங்கள். கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி நகரம், ஆனால் அதுதான் உலகத்தின் மிகச்சிறிய நாடு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அதில் பல்வேறு விதமான வளர்ச்சிகளை அந்த தலைவர்கள் மூலமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இருந்தாலும் உலக அளவில் அதற்கான அங்கீகாரம் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வாட்டிக்கனோடு ஒப்பிடுகிற போது எல்லா வகையிலும் அது சிறியதாக இருந்தாலும் கூட அது ஒரு நாட்டிற்குரிய தகுதிகளில் சிலவற்றை அது பெறவில்லை என்பதனால் அந்த சீலேண்ட் என்பது இன்னும் தனி நாட்டுக்குரிய அங்கீகாரத்தை பெறவில்லைன்னு சொல்லலாம். ஒரு கடலில் ஒரு இரும்பில் ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அவனுடைய மேற்பரப்பில் கொஞ்சம் வீடுகள் மாதிரி அமைப்பில் மக்கள் வாழுவாங்க. அந்த அளவுக்கு மிக குறுகிய பகுதி தான் அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி. அப்படி ஒரு சின்ன நாடு. அவர்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ளேயே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகளை அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவங்க லண்டனுக்கு தான் வரணும், எல்லாத்துக்குமே இங்கிலாந்துக்கு தான் வரணும். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கும் அந்த நாடு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சீலேண்டை வந்து மைக்ரோ லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பல பாலடைந்த கடல் கோட்டைகள் அங்கே இருக்குது. 2ஆம் உலகப் போரில் வந்து ஜெர்மனியினுடைய தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்காக கடலில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு படைத்தளம் அப்படின்னு இதை சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் 2 தூண் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த நாடே. அதை உருவாக்கின அந்த ராய் போட்ஸ் அப்படிங்கிறவர் ஏன் உருவாக்குனாருன்னா இங்கிலாந்தில் வந்து பிபிசி மட்டும்தான் இருந்தது. அதற்கு போட்டியாக யார் வந்து வானொலி நிலையம் தொடங்கினாலும் அது சட்டவிரோதம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் இங்கிலாந்துக்கு வெளியில் இந்த பகுதி தனி நாடாக அறிவித்து இங்கே அவர் வந்து வானொலி நிலையத்தை தொடங்கினார். போட்டில் வந்தார் அவர், இங்கே வானொலி நிலையத்தை தொடங்கினார். அந்த 2 தூண் மாறிப்பட்ட அந்த அமைப்பில் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெட்ரூம் இருக்குதுங்க. கிச்சனு, ஹாலு எல்லாமே அதில் இருக்குது. பூஜை அறையிலேருந்து படுக்கை அறையிலேருந்து எல்லாமே அந்த தளத்துக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க. சுற்றிலும் எப்போதும் அலைகள் அடித்து கொண்டே இருப்பதால் அந்த சத்தம் உள்ளிருந்து கேட்பதற்கு அவ்வளோ ரம்மியமான முறையில் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அதற்குள்ளே வந்து ஜெயிலே இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா முறையான ஒரு அனுமதி இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே வந்த ஒருத்தரை 3 மாதம் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க அவங்க. அந்த சீலேண்டுக்கு இப்போ வந்து 60 வயது ஆயிடுச்சு. அவருடைய வாசலில் ஒரு செக்யூரிட்டிக்கு ஒருத்தர் நிற்பார். அவர் தான் எமிக்ரேஷன். அவர் தாண்டி தான் எல்லாமே அந்த நாட்டுக்குள்ளே போக முடியுங்கிற மாதிரி
ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு தான் வந்து ஜீலாந்து. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.